வெல்கம் டு 3 சாம் சிஸ்டர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு கொலக்கட்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வெறும் சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ஈஸியாக பண்ணிடலாம். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதுக்கு கடாயில் பாலை ஊற்றி நல்லா காய்ச்சி சுண்டுற வரைக்கும் வச்சுக்கிட்டே இருக்கணும். இப்போது நான் இன்றைக்கி 1 லிட்டர் பால் யூஸ் பண்ணியிருக்கேன். பால் நல்லா கொதித்து வந்ததும் பால் கொதித்ததுக்கப்புறம் அது ஒரு 2-3 ஸ்பூன் ஒரு பவுலில் எடுத்து கொஞ்சம் குங்குமப்பூ போட்டு வச்சிடலாம். இது நல்ல கலர் அண்ட் ஃப்ளேவர் இருக்கும். அது இல்லைன்னா விட்டுருங்க, கேசரி பொடி கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அது வேண்டாம், நேச்சுரல் கலரே ஓகேனா நீங்கள் அப்படியே விட்டுடலாம், எதுவுமே பண்ண வேண்டாம். அப்படியே பால் நல்லா கொதித்து வற்றி வரும், அது வரைக்கும் அடுப்பில் வச்சுருக்கணும். மேக்ஸிமம் 20 to 25 minutes ஆகும். சைடில் இருக்க அந்த ஆடையெல்லாம் இருக்கிறதையும் அதையும் நல்லா உள்ளே போட்டுகிட்டே இருங்க. இப்படி சுற்றி சுற்றி எடுத்து விட்டுட்டே இருக்கணும். இது இந்த மாதிரி ஹாஃபாக குறைஞ்சிரும். நீங்கள் சுற்றி சுற்றி எடுத்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போது இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் பாதியை வற்றினதுக்கப்புறம் நம்ம இந்த குங்குமம் போட்டு வச்சுருக்கோம்ல, அந்த இதை ஊற்றிடலாம். நல்லா கலர் அண்ட் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இதை போட்டுட்டு திருப்பி ஒருக்க நல்லா கிண்டிட்டு திருப்பி நல்லா வற்றுற வரைக்கும் வச்சுருங்க. இந்த மாதிரி நல்லா வற்றி வந்துடும். வற்றி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் சுகரு அதுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சுகர் போட்டுருக்கோங்க. இன்றைக்கி நான் 1 லிட்டரு பாலுக்கு மேக்ஸிமம் ஒரு 10 ஸ்பூன் சுகரை நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுருந்தேன், அதுதான் போட்டேன். ஸ்வீட் நல்லா கரெக்டாக தான் இருந்தது. 10 டேபிள் ஸ்பூன் சுகர், அவ்வளோதான். நல்லா இப்படி வந்ததுக்கப்புறம் இது பண்ணி வச்சுருங்க, அவ்வளோதான். ஆறட்டும், அதுக்கப்புறம் நம்ம மோதக் செய்யலாம். ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி கொலக்கட்டை வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து லைட்டாக நெய்யில் தடவிட்டு இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை வச்சு உள்ள ஸ்டஃபிங்க்கு நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அன்றைக்கி நான் என்கிட்ட முந்திரி மட்டும்தான் இருந்தது, நான் முந்திரி மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணும்னா பேரிச்சம்பழம், முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு இதெல்லாம் போட்டு நீங்கள் உள்ள ஸ்டஃபிங் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் முந்திரி மட்டும் வச்சு காமிச்சிருக்கேன். கொஞ்சம் முந்திரி உள்ளே போட்டு நம்ம எப்பயும் போல் கொலக்கட்டை பண்ணுற மாதிரி பண்ணிடலாம், அவ்வளோதான். சூப்பராக வந்துடுச்சு, அவ்வளோதாங்க. இது மாதிரி நம்ம எல்லாத்தையும் வச்சு எடுத்து வச்சிடலாம், அவ்வளோதான். சிம்பிள் அண்ட் டேஸ்டி மோதக் ரெடி ஆயிடுச்சு. நம்ம எப்பயுமே அரிசி மாவில் பண்ணுவோம், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம தேங்காய் லட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஈஸியாக பண்ணிடலாம், இதுவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த தேங்காய் லட்டு. வெல்லம் தேங்காய் மட்டும்தான் சேர்த்துருக்கோம் இதில், அதனால ஹெல்த்தியும் கூட. இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் இன்றைக்கி நான் 1 கப் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன், அதுக்கு 1/2 கப் வெல்லம் போட்டிருக்கேன். இந்த வெல்லத்தை நல்லா பாகு பதத்துக்கு காய்ச்சணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக அந்த வெல்லம் கரையிற அளவுக்கு லைட்டாக சூடு பண்ணால் போதும். கொஞ்சம் தண்ணி விட்டு லைட்டாக அந்த வெல்லம் கரையிற அளவுக்கு நல்லா அடுப்பில் வச்சிடலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த பதம் போதும். இதை ஒரு ஃபில்டர் வச்சு எடுத்துருங்க.
அப்புறம் ஒரு கடாயில் 1 டேபிள்ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். கொஞ்சம் முந்திரி போட்டு நல்லா அதை லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். முந்திரி லைட்டாக ஃப்ரை ஆனதும் அதை எடுத்துடலாம். அதுக்கப்புறம் நான் 1 கப் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன்னு சொன்னேன்ல, அந்த தேங்காய் துருவலையும் அதில் போட்டுடலாம். அந்த நெய் அவ்வளோதான், அந்த நெய் போதும், அதுக்கு மேலே தேவையில்லை. அந்த நெய் வச்சு ரொம்ப ப்ரௌன் ஆகிற வரைக்கெல்லாம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக வதக்குனா போதும். ஒரு 2 to 3 minutes வதக்குனதுக்கப்புறம் நம்ம வெல்லம் கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை ஊற்றிடலாம். இதை ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா கிண்டிட்டு ஒரு 5 to 10 minutes அப்படியே அடுப்பிலே இருக்கட்டும். நீங்கள் அப்பப்போ லைட்டாக கிண்டி மட்டும் கொடுங்க. 5 to 10 minutes ஆனதுக்கப்புறம் இந்த பதம் வந்துடும். இந்த பதம் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. கொஞ்சம் நேரம் ஜில்லுன்னு ஆகட்டும். கொஞ்சம் லைட்டாக கை பொறுக்கிற சூடு வரைக்கும் ஆறட்டும். இப்போது கை பொறுக்கிற சூட்டில் வந்துருச்சு. கொஞ்சம் சூடாக தான் இருக்குது. அப்போயே நீங்கள் பண்ணால் நல்லா ஈஸியாக உருண்டை பிடிக்க வரும். இப்போ நல்லா உருண்டை, நெய் எதுவுமே தேவையில்லை, இதில் இருக்க தேங்காயில் இருக்கிறதே நல்லா வந்துடும். அவ்வளோதாங்க, நம்ம தேங்காய் லட்டு ரெடி ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மேலே முந்திரி வச்சுருக்கேன், உங்களுக்கு பிடிக்கலன்னா முந்திரி வேண்டாம். நம்மளோட தேங்காய் லட்டு அப்புறம் பால் மோதக் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம பிரசாதமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எங்கள் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.